வணக்கம் ஷர்மிளா. அதாவது தவேகா தலைவர் விஜய் வந்த விமானமானது டெல்லி விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 10:25 மணி அளவில் அந்த விமானமானது தரங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து அவர் முக்கிய பிரமுகர்கள் செல்லக்கூடிய அந்த பாதை வழியாக அவர் வெளியே சென்று நேரடியாக சிபிஐ அலுவலகத்திற்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகமானது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்று. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அங்கிருந்து புறப்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிடங்கள் ஆகும். டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகம் வந்து சேருவதற்கு கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேல் ஆகும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 11 மணிக்கு அவர் நேரில் ஆஜராவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு கிட்டத்தட்ட தற்பொழுது அவர் அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இங்கு டெல்லி இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு 11 மணிக்கு மேல் வந்து விசாரணைக்காக ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவருடன் தவேகாவை சேர்ந்த மேலும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிர்வாகிகளும் பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் இந்த விஜயுடன் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நாம் குறிப்பிட்டது போல இன்னொரு அரை மணி நேரத்தில் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வந்து சேருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கு சிபிஐ தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் பெரிய அளவில் எந்த விதமான கூட்டம் எதுவும் இல்லை. சில நேரங்களில் கட்சியுடைய அந்த தொண்டர்கள் அதுபோல இவர் ஒரு நடிகர் என்பதன் காரணமாக அவரை பார்ப்பதற்காக சிலர் வரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில், ஆனால் தற்போது வரையில் எந்த விதமான அதுபோன்று பெரிய அளவில் எந்த ஒரு கூட்டமும் இல்லை அவரை காண்பதற்காக. அப்படி பார்க்கும் பொழுது அமைதியான முறையிலேயே இந்த விசாரணையானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரிய அளவில் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், பெரிய அளவில் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் எதுவும் இல்லாமல் தற்பொழுது அந்த விசாரணையானது 11 மணிக்கு மேல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நான் பார்த்தது போல இந்த விசாரணையானது இன்று எவ்வளவு நேரம் செல்லும் என்பதை பார்க்க வேண்டும். இன்றைய தினம் மாலை வரையில் செல்லுமா என்பதை பார்க்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தோடு அந்த விசாரணை நிறைவடைந்து விடுகின்றதா அல்லது நாளையும் தொடருமா என்பது தொடர்பாக இன்றைய தினத்தின் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். அதன் அடிப்படையில் தற்பொழுது விஜய், தவேகா தலைவர் விஜய் இந்த சிபிஐ விசாரணைக்காக தற்பொழுது டெல்லி வந்தடைந்திருக்கின்றார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நான் பார்த்தது போல ஏற்கனவே தவேகா நிர்வாகிகளிடம் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது விஜயிடமும் ஒரு சாட்சியாக அவர் சம்மன் அனுப்பப்பட்டு நேரில் வந்து ஆஜராகி இந்த விசாரணைக்கு ஆஜராகி பதிலளிக்குமாறு, வாக்குமூலம் கொடுக்குமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்ததன் அடிப்படையில் தற்பொழுது விஜய் நேரில் ஆஜராகின்றார். நான் பார்த்தது போல அவரிடம் எந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன என்பது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த பேரணி, அந்த தேர்தல் பேரணி நடந்த பொழுது அங்கு செய்யப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அங்கிருந்த குறைபாடுகள் என்னென்ன, அந்த கூட்டமானது சாதாரணமாக ஏற்பட்ட ஒரு கூட்ட நெரிசலா அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு நெரிசல் ஏற்படுத்தப்பட்டு அதன் காரணமாக 41 பேர் உயிரிழந்தார்களா என்பது தொடர்பாக பல கோணங்களில் தற்பொழுது, ஏனென்றால் செப்டம்பர் மாதம் நடந்த அந்த சம்பவமானது இதுவரையில் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் பார்த்தது போல ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த விசாரணையை ரத்து செய்துவிட்டு சிபிஐயிடம் இந்த வழக்கினை தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒப்படைத்ததன் அடிப்படையில் சிபிஐ இந்த விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு குழுவின் கண்காணிப்பின் கீழ் தற்பொழுது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. எனவே தற்பொழுது இந்த சிபிஐ விசாரணையானது, கடூர் கூட்ட நெரிசல் தொடர்பான இந்த சிபிஐ விசாரணையானது உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் சிபிஐ இது தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த அறிக்கையினையும் அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதன் பிறகு இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டு வழக்கில் யார் யார்
குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெறுகிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எனவே இது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளாக அமையும். தற்போதைய நிலையில் தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிபிஐ விசாரணையானது இந்த விவகாரத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டு சிபிஐ அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அவர்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்த தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது வாக்குமூலத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதன் காரணமாக அவர் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி தன்னுடைய வாக்குமூலத்தை செலுத்த இருக்கின்றார். அதன் பிறகு சிபிஐ அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவிருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது இது சிபிஐ விசாரணைக்காக அழைக்கும் பொழுது நாம் ஏற்கனவே கூறியது போல அந்த ஊழல் போன்ற முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்படும் பொழுது அவர்கள் உரிய பதிலளிக்கவில்லை என்றால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படும் வழக்கம். அதுபோன்றுதான் ஏற்கனவே 2G ஊழல் போன்ற வழக்குகளில் எல்லாம் ஆராசா உள்ளிட்டோர் இந்த சிபிஐ விசாரணைக்காக ஆஜராகும் பொழுது அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அது போன்ற ஒரு வழக்கு இது அல்ல. இது ஊழல் தொடர்பான வழக்கு அல்ல. அது மட்டுமல்லாமல் இவர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபராக விஜய் அழைக்கப்படவில்லை. அவர் ஒரு சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அதுபோன்ற கைது நடவடிக்கைகள் என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்குது என்றுதான் பார்க்க வேண்டும். எனவே தற்பொழுது அவரிடம் இந்த விவகாரத்தில் விசாரணையானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளானது அமையும் என்று எதிர்பார்க்கலாம். ஷர்மிளா.